ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பார்த்துருவோமா? சும்மா ஸ்க்ரீனில் 4 வார்த்தை பேசி நடிக்கிற அவங்களுக்கே அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உண்மையாக மக்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த அதை செஞ்சு காமிச்சு அதில் இவ்வளோ பேர் சக்ஸஸாக வந்திருக்காங்க அப்படிங்கிற வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவருக்கு எவ்வளோ இருக்கும். இதுதான் சார் ரியல் படமே. கட்டாயம் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 வரதான் போகுது. ஒரு நடிகரை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பெண்கள் எல்லாம் உங்க பின்னாடி வந்துட்டோம்னு அர்த்தமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பார்த்துருவோமா? இன்னும் டயலாக்லாம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? பேசணுங்க. இன்னைக்கு டைலாக் பேசுகிறவங்களாம் ஏன் நான் அரசியல் பண்ணக்கூடாதா அப்படின்னு வரும்போது, ஏங்க நம்மளாம் டைலாக் பேசக்கூடாதா? என்னங்க சொல்கிறீங்க? அதாவது சும்மா ஸ்க்ரீனில் 4 வார்த்தை பேசி நடிக்கிற அவங்களுக்கே அவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உண்மையாக மக்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த அதை செஞ்சு காமிச்சு அதில் இவ்வளோ பேர் சக்ஸஸாக வந்திருக்காங்க அப்படிங்கிற வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவருக்கு எவ்வளோ இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கான திட்டங்களை லைனாக அடுக்கி அதில் சாதித்த பெண்களை முதன்மைத்துவம் படுத்தி அது எல்லாத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் அவங்களுக்கு ஒரு பெருமிதத்தையும் அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய பெண்களுக்கான மகளிர் அணி மாநாட்டை மேற்கு மண்டலத்துல சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நடத்தி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இதுதான் சார் ரியல் படமே. அதனாலதான் சொல்றோம், நாங்க எங்களுடைய முதல்வரை ரியல் தளபதியா பாக்குறோம். அவரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சும்மா ரீல்ல தளபதியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சார் இல்ல, உண்மையாலுமே அந்த மாநாடு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா? அது என்னத்தை மாத்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் ஒரு கட்சி மீட்டிங்கு, ஒரு கட்சி மாநாடுனா ஆண்கள் தான் போய் நிக்கணும், ஆண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாத்தி உண்மையாலுமே பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக முழுக்க அதாவது பெண்கள் மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு. இது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு ஒரு சில கூட்டம்லாம் கேட்குறதுல, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? வந்து பாருங்கய்யா, நேற்று தான் மாநாடு நிறைவாச்சு. எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோன்னு ஒருத்தர் 2 பேர் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பொய் கணக்கெல்லாம் இல்லை, உண்மையாக 39 தொகுதி, அதில் ஒரு தொகுதிக்கு 250 பூத் அப்படின்னா ஒரு பூத்துலேருந்து 15-20 பேர், கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மகளிர் வரைக்கும் இன்னைக்கு கலந்துருக்காங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா, அதாவது உங்க பாஷையில சொல்லணுமா, பாதுகாப்பா வந்துட்டு பாதுகாப்பா வீடு திரும்பியிருக்காங்க. எப்படி தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா, மன நிறைவோட, நல்ல முறையில் நிம்மதியா, அதாவது தண்ணி கரெக்டாக குடிச்சு, சாப்பாடு இருக்கு, ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டு போய் அவங்க வந்துட்டு போற அளவுக்கு சேஃப்டியான டிராவலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நிகழ்த்தி காமிச்சிருக்கக்கூடிய ஒரு இயக்கமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கட்சிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பெண்கள் எங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வகையில் வாய்ப்பு கிடைச்சிருமா, நாங்கள் படிக்க மேலே வந்துட மாட்டோமா, நாங்கள் வேலைக்கு போயிட மாட்டோமா, எங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு பவர் கிடைக்காதா அப்படின்னாலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அந்த மாநாட்டில் நின்று பேசின விஷயம் என்ன தெரியுங்களா? அதுதான் சார் உண்மையான மிகப்பெரிய ஒரு மாஸ் டயலாக். அவர் சொன்னாரு பாருங்க, இனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பெண்களுக்கான உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா இங்க வந்த எல்லா பெண்களையும் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, கட்டாயம் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 வரதான் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வீட்டில் இருக்கிற ஆண்கள் கூட நம்மளை இவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு முதல்வர் இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்காருன்னா அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. அந்த எல்லாத்துக்கு மேல சொல்றாங்களே, எங்க பின்னாடிதான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி, கேர்ள்ஸ் ரசிகர்கள்லாம் எங்களுக்கு தான் ஜாஸ்தி, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு உங்களுக்கு தான். ஏங்க, சரியா இருக்கிற யங்ஸ்டர் யாராச்சும் அப்படி யோசிப்பாங்களா? உண்மையாலுமே பெண்கள் எப்பவுமே எதை தெரியுமா ரொம்ப யோசிப்போம்? எங்களுக்கான நீ அழகா இருக்க, நீ வந்து சூப்பரா இருக்க, ஒரு நடிகரை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பெண்கள் எல்லாம் உங்க பின்னாடி வந்துட்டோம்னு அர்த்தமா? அது வெறும் ஜஸ்ட் நீங்க நல்லா நடிச்சதுக்கான ஒரு கிரெடிட், அவ்வளவுதான். ஆனா பெண்கள் உண்மையாலுமே ஒரு இளம் பெண்களா இருந்தாலும் சரி, ரொம்ப அறிவு ஜாஸ்தியா இருக்கும். நாங்க யோசிக்கிற ஒரே விஷயம், எங்களுக்கான அங்கீகாரம் யார் கொடுத்தா, எங்களுக்கான முதன்மைத்துவம் யார் கொடுத்தா, எங்களுக்கான அந்த பதவியும் எங்களுக்கான அந்த பெருமையும், அது எல்லாத்துக்கும் மேல எங்களை யாரு உயர்த்தி நிறுத்தினா அப்படின்றதா யோசிப்போம். அதை செஞ்சவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். என்னங்க இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன்ற அந்த திட்டம், அது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு விடியல் பயணத்திலையும் எத்தனை பெண்கள் இதுக்கு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. வெற்றி நிச்சயம்ன்ற அந்த
ஒரு திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு பெண்கள் உயர்ந்து வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது அது இதை விட ரொம்ப முக்கியமா, படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இன்னைக்கு எத்தனை பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்ல. உதயண்ணா அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கான முன்னுரிமை மட்டும் கிடையாது, பெண்களினுடைய அந்த வளர்ச்சியை, அந்த தொழில்துறையை கூட எந்த அளவுக்கு உயர்த்தணும்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் யோசிக்குது அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி பார்க்கணும்ல. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ஓசி பஸ், லிப்ஸ்டிக் பஸ், அந்த பஸ் எல்லாம் கிண்டல் அடிக்கிறீங்கல்ல, அந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது கூட அந்த ஓசின்னெல்லாம் எங்கள் முதல்வர் சொல்லவே மாட்டார். அது உங்களுக்கான விடியலுக்கான பயணம், அது உங்களோட உரிமைதாமான்னு சொன்னவர் தான் தமிழ்நாட்டு முதல்வர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அந்த திட்டம் உண்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வேறு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் அந்த பஸ்ஸை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து, எந்த ஸ்டேட்லேருந்து, இல்லை எந்த கண்ட்ரியிலிருந்து நீங்கள் வந்தால் கூட இங்கே பெண்களுக்கான அந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது அந்த முற்றிலுமாக அவங்களுக்கான உரிமையாக இலவசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது பெண்களுக்கான முதன்மையும் முக்கியத்துவம் கொடுக்க ஒரு ஆட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் பேசுறதுக்கு நான் கேட்டேன். அந்த ரீல்ஸில் எல்லாம் போயிட்டுருக்கும் இல்லையா, அதில் சொல்கிறாங்க, என்ன 1000 ரூபாய் உரிமை தொகை இதுன்னு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு பிச்சை காசுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. பேசுகிறவன் பேசிட்டு போட்டோம் சார், டோன்ட் கேர். ஆனால் எங்களுக்கான எப்போவுமே சிஎம்மா ஸ்டாலின் சார் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபா அவங்களுக்கு என்ன சாதாரணமாக இருக்கலாம். என் புள்ள குட்டிக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கணும், அதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த 1000 ரூபாய் இருக்கனால இன்னைக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு அவங்க ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கு மேலே இன்னைக்கு ஒரு பெண், ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெண் சமூகம் ஒரு முதல்வரை ஏன் இப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தா, அந்த கிடைச்சிருக்க அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள், எவ்வளோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். இன்னைக்கு பெண்கள் தொழில் முனைவோர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. இல்லை பெண் தொழிலாளர்கள் அதிகமாக பணி செய்யக்கூடிய பெண் தொழிலாளர்கள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அது எல்லாத்துக்கு மேலே இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு உயர்கல்வியில் 34% வந்து தேர்ச்சி, அதாவது அதிகமாக சேர்ந்திருக்காங்க. அதன் மூலமாக இன்னைக்கு பெண்களினுடைய கல்வித்தரம் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது அந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த மாநாட்டை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்குல்ல, ஒரு நடிகர் வர்றாரோ அவரை பார்க்கணும், அவர் லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுவார், அப்படியே உட்காந்து இப்படியே ரெஸ்ட் பார்த்துட்டு வருவார். சுற்றியும் அந்த இளைஞர்கள்லாம் அப்படியே பைக் ரேஸில் போகிற மாதிரி அந்த வீணில் அடிபட்டுட்டுலாம் போகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, யாராச்சும் பார்க்கலினாலும் போய் பாருங்கள், அப்படியே வெள்ளை கேரவனில் உள்ள ஜம்முன்னு தமிழ்நாட்டு முதல்வர் உட்காந்துட்டு வராரு. முன்னாடி ரொம்ப கெத்தா ஆண்கள் கூட இல்லை, பெண்கள் அத்தனை பேரும், கிட்டத்தட்ட 100 பெண்கள், அந்த இளம் பெண்கள் அப்படியே ஸ்கூட்டியில் யாரும் உரசலை, எந்த விதமான டிராஃபிக் ஜாமோ இல்லை எந்த விதமான அட்ராசிட்டியும் இல்லாமல் பொறுமையாக அப்படியே எங்களுடைய முதல்வரை அப்படி கெத்தாக கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் சொல்லுவீங்களே பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்னு, எங்கள் முதல்வரே சொல்லிட்டாரு, பெண்கள் தான் எனக்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எங்களுக்கான முதன்மைத்துவத்தை கொடுத்து அவர் அப்படியே முன்னாடி அந்த சமூகம் போகிறத பார்த்து அவ்வளோ ஒரு பெருமிதத்தோடு அப்படியே உள்ள என்ட்ரி ஆகும்போது அதெல்லாம் ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸுங்க. யாருமே எங்களுக்கு அது இது வரைக்கும் செஞ்சாங்களான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மைக்குமே இன்னைக்கு யார் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணமாக தான், ஒரு முன்னெடுப்பு இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவாகவே இன்னைக்கு நம்மளுடைய அக்கா கனிமொழி அவர்கள் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அந்த நிகழ பரிசா வந்து முதல்வர் கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கான சட்ட திட்டத்தையும் எங்களுக்கான உரிமையும் இந்த முதல்வர் தான் தர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு நிதர்சனமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மேல அந்த மாநாடு நடந்த அந்த இடம், அதை உருவாக்குன ஒரு மனிதர், அவரை பற்றி சொல்லியே ஆகணும். எல்லா அமைச்சர்களும் முன்னாடி நின்னாங்க, அத்தனை நிர்வாகிகளும் முன்னாடி நின்னாங்க. ஆனால் கனிமொழி அக்கா பேசும்போதே சொல்லியிருப்பாங்க, யாருக்கிட்டையும் ஒரு சின்ன கடுஞ்சொல் கூட இல்லாமல், யார் எந்த வந்து சொன்னாலும் பொறுமையாக சரின்னு கேட்டுட்டு, யார் தெரியுமா அந்த மனிதர், அவர் மேலதான் அமலாக்கத்துறைன்னு சொல்லி தேவையில்லாம பழிய போட்டு அவர் இந்த அளவுக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரான்ற பயத்துல தானே பாஜக அப்படியெல்லாம் செஞ்சுச்சு. அதுக்கு மேல ஒருத்தர் வந்து 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பண்ணீங்களே, என்ன சார் உங்களால பாட்டு மட்டும்தான் பாட முடியும், ஆனா படம் காமிச்சிட்டாரு இன்னைக்கு நம்மளுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். உண்மையாலுமே அவரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா அவர் எந்த அளவுக்கு செய்வாரு அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிட்டாரு. அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த கட்டமைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா அவர் தூங்கவே
கிடையாது. அந்த இடத்துல இருந்த அத்தனை நிர்வாகிகளையும் அரவணைச்சு அத்தனை அமைச்சர்கள்கிட்டையும் பேசி உண்மையாலுமே யாருக்கிட்டையும் எந்த விதமான ஒரு கடுஞ்சொற்கள் கூடி பேசாம எல்லாத்தையும் நீட்டா கட்டமைச்சு, இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லா விழாக்கள்லையும் எல்லா வீட்டு விசேஷங்களையும் பாருங்க, பெண்கள்லாம் வேலை செய்வோம். இந்த ஆண்கள் வந்து முன்னாடி நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மகளிர் அணி மாநாடு அப்படிங்கும் போது எங்களை அப்படியே ஒரு ராணிகள் மாதிரி அப்படியே நிக்க வச்சு அத்தனை கழக உடன்பிறப்புகள், அண்ணன்மார்கள், இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு ஆண் நிர்வாகிகள் அத்தனை பேரும் வேலை செஞ்சு எங்களை அங்க வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தது அப்படிங்கும் போது, இதுதான் உண்மையான பெண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு சுதந்திரமா, பெண்களுக்கான ஒரு கொண்டாட்டமா, பெண்களுக்கான ஒரு திருவிழாவா நாங்க பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது மிகையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆக இன்னைக்கு இங்க வந்த எல்லா பெண்களின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு முதல்வர் பெண்களுக்கான போட்ட அத்தனை திட்டமும் ஹிட் ஆயிருக்குங்க. அதனாலதான் இத்தனை பெண்களும் வந்திருக்காங்க. சும்மா கையை பிடிச்சி யாரையும் கூட்டிட்டு வந்து வச்சிடவும் முடியாது. அதே மாதிரி சும்மா வந்து இது அதுன்னு சொல்லியும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட முடியாது. உண்மையாலுமே அதனால பயனடைஞ்சு ஒரு சில அம்மாங்கள்லாம் சொன்னாங்க, என்னங்க எங்க வீட்டில் கூடி இந்த அளவுக்கு மாசமானா டான்னு கரெக்டாக அமௌண்ட் போடுவாங்களான்னு தெரியாது. யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்க வேணாம். எந்த ஸ்லிப்பையும் கொண்டு போய் யாருக்கிட்டையாச்சும் கொடுத்து காசு கொடுன்னு கேட்க வேணாம். மாசம் 15ஆம் தேதி ஆனா டான் எங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்ட ஒரே மகராசர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை பெருமைப்படுத்துற விதத்துல நாங்க முதல்வருக்காக வரோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பெண்களும் வந்தாங்க பாருங்க. அத்தனை பெண்களையும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் நம்பிக்கையோட அனுப்பிச்சு வச்சாங்க பாருங்க. அந்த நம்பிக்கை யார் கொடுத்தது அப்படின்னா தமிழ்நாட்டு முதல்வர். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை அப்படிங்கிறதுனால, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடம் அப்படிங்கிறதுனாலயே அங்க ஆண் பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களை நம்பிக்கையோட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்தா எந்த தவறும் நடக்காது. ஏன்னா இங்க கட்டமைப்பு சரியா இருக்கும், இங்க பாதுகாப்பு சரியா இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேல இங்க புரிதலோட பண்பு நிறைந்தவர்களா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு நிகழ்வா நேற்று அந்த பெண்களினுடைய அந்த படை காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது தமிழ்நாட்டையே கொஞ்சம் அசிச்சு பார்த்துருக்கு, கொஞ்சம் உலுக்கி இருக்கணும் கூட சொல்லலாங்க. அதாவது துணை முதல்வர் பேசும்போது சொன்னாங்க, நம்ம இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடந்ததுக்கே சங்கி கூட்டமும் இந்த அடிமை கூட்டமும் தூங்கல, இதுக்கு இனி என்ன ஆவாங்களாம், வீதி கிளம்பி இருக்கும். எங்க முதல்வர் சொன்ன மாதிரி தான், ஒன்றும் இல்லை, கண்டிப்பா திராவிட மாடல் 2.0 2026 வரத்தான் போகுது. அது பெண்கள் மூலமாகவே வரும்னு முதல்வர் சொல்லிட்டாரு. வேற யாரு சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அதனால மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. யாரு என்ன வேணாலும் விமர்சனம் செய்யட்டுமே, செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியில பெண் சமூகம் இந்த 4.5 வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சியும் இவ்வளவு பெரிய உச்சமும் தொட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க, இளம் பெண்கள்லாம் ஒரு நடிகர் பின்னாடி போயிடுவாங்க, அவங்க அவங்களோட மோகத்துல இருக்காங்க. ஏங்க அது வந்து ஜஸ்ட் நாங்க சிரிப்போம், ரசிப்போம், எல்லாத்தையும் கொண்டாடுவோம். ஆனா பெண்களுக்கு நல்லா தெரியுங்க, குறிப்பா இளைஞர்கள்ல பெண்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா அடிப்பட்டவங்க நாங்க. ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்கிறது என்ன தெரியுமா, எதுக்குமே பெண் மயங்க மாட்டான். ஆனா அந்த பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் அவங்களுக்கான மரியாதையும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் பெண்கள் முதன்மைத்துவமும் முக்கியத்துவமும் கொடுப்பாங்கன்னு சொன்னா, அந்த சுயமரியாதையை கொடுத்த ஒரு இயக்கமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இதுல யார் வந்து என்ன டயலாக் பேசி எப்படி கையாட்டி எப்படி ஸ்கிரிப்டை தப்பா பேசினா கூட அதெல்லாம் சும்மா அப்படியே ரசிக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையான ஒரு வெற்றியை, நமக்கான ஒரு நல்ல ஒரு பாதையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். அது நிஜமாலுமே இந்த மாநாட்டில் அது நிதர்சனமா இருந்துச்சு. ரொம்ப பெருமைக்குரிய வகையில அமைஞ்சிச்சு. அதனால இந்த மாநாட்டுக்கு வந்த எல்லா பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறேன். அது எல்லாத்துக்கும் மேல இந்த மாநாட்டுக்காக கடுமையாக உழைச்ச எல்லா மகளிர் அணி நிர்வாகிகளும், கனிமொழி அக்கா தொட்டு இருக்கக்கூடிய எல்லா மகளிர் அணி நிர்வாகிகளும், அது எல்லாத்துக்கும் மேல வந்து முன்ன நின்று பெண்களுக்கான ஒரு நிகழ்வு நல்ல முறையில் நடக்கணும், இதை முதன்மையா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல்வர் சொன்னாரு, அதை நாங்க முதல்வர் சொன்ன பாணியிலே சிறப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல முறையில செஞ்ச மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா
வெர்ஷன் 2.0. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையா 2026 234 தொகுதியிலையும் பெண்களினுடைய படை சூழ அவங்களோட முன்னெடுப்புல அமையும் அப்படிங்கிறதுக்கு மேற்கு மண்டலத்தினுடைய மகளிர் அணி மாநாடு மிகப்பெரிய ஒரு சம்பவமாகவும் முன்னெடுப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.